நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் ஒரு ஜெயிலரை பற்றி சொல்லுகிறது. இந்த ஜெயிலர் பிலீவர் ஜெயிலர், கிறிஸ்டியன் ஜெயிலர். இதை நான் போன வாரம் படிக்கிறப்ப ஒரு படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் நான் பார்த்துட்டு வந்தது ஒரு கிறிஸ்டியன் பிலீவர் ஜெயிலர் படம். வெளியே போய் சொல்லிட்டாதீங்க, பாஸ்டர் ஜெயிலர் படத்தை பார்த்துட்டு வந்து பேசுனாங்கன்னு. நான் தியேட்டருக்கு போய் 40 வருஷம் ஆகுது. ஸோ அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறைச்சாலைக்காரனை பற்றியும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததை பற்றியும் ஆக்கியோன் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் முக்கியமாக பவுல், சீலா அவர்களுடைய ஊழியத்தில் நடந்ததை மிக கவனமாக படிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இரத்த காயம் என்று சொன்னேனே, அது பவுலுக்கும் சீலாக்கும் இருந்தது. இந்த படத்தில் பாடல்கள் நன்றாய் இருந்தது என்று சொன்னேனே, பவுலும் சீலாவும் பாடின பாடல். இந்த ஜெயிலர் as a believer ஜெயிலர், கிறிஸ்டியன் ஜெயிலர், அவருடைய வாழ்க்கையின் முடிவு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நடந்த முடிவு அதுதான் மிகவும் ஆச்சரியப்படும்படி இருந்தது. Turn to me to Acts chapter 16. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 34 வரை வாசிப்போம். from 23 to 34. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் ஜெயிலர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்லப் போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். இந்த நிகழ்ச்சி நடந்தது பிலிப்பு பட்டணத்தில். வசனம் 12 சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்திற்கு சென்றார்கள். அந்த பிலிப்பு பட்டணத்தில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் வழக்கமாய் போகிற ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ணி போனார்கள். அந்த ஜெபம் பண்ண போன இடத்துல பெண்கள் வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஜெபத்தில் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு ஸ்திரீ வியாபாரம் செய்த நல்ல ஒரு உத்தம ஸ்திரீயாய் இருந்தால், அவள் பேர் லீதியாள். அவளும் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தால், ரட்சிக்கப்பட்டவாள், ஞானஸ்தானம் பெற்றாள். அதற்கு பிறகு அதே பிலிப்பு பட்டணத்தில் பவுலும் சீலாவும் ஊழியம் செய்கிறார்கள்.
ஒரு நாள் வீதியிலே போய்க் கொண்டிருக்கிற பொழுது குறி சொல்லுகிற ஒரு பெண் எப்பொழுதுமே அவர்களை பற்றி தொல்லை கொடுப்பது போல் பேசிக் கொண்டிருந்தால், பவுலும் சீலாவும் அந்த குறி சொல்லுகிற ஆவியை கொண்டுள்ள பெண்ணை பார்த்து அந்த குறி சொல்லுகிற ஆவியை அதட்டினார்கள். அந்த குறி சொல்லுகிற பெண்ணுக்குள் இருந்த அசுத்தாவி வெளியேறியது. இதனால் அவளை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த அந்த குறி சொல்லுகிறதினால் ஒரு சிலர் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு இவர்கள் மேல் கோபம் வந்தது. பவுல் மேல சீலாவின் மேல கோபம் வந்தது. நம்முடைய வியாபாரம் கெட்டு போனது, இந்த பெண்ணை வச்சுதான் பொழைச்சிருந்தோம். இந்த குறி சொல்ற ஆவிய உடைய பெண்ணிடத்துல குறி கேட்க எல்லாரும் வருவாங்க. அதன் நிமித்தம் காசு வந்துச்சு, வருமானம் வந்துச்சு. இப்படி ஒரு சிலருக்கு மதங்கள் வியாபாரமா இருக்குது. அதே போல அவர்களுடைய மத கிரியைகள், செயல்கள் வியாபாரத்துக்கு உதவியா இருக்குது. சில மதங்கள் வியாபாரத்தை பேஸ் பண்ண மதங்களா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பவுல் சீலா போய் இந்த பெண்ணை விடுவிச்சதும், அங்க இருந்த ஆட்கள் பவுல் மீதும் சீலாவும் மீதும் கோபப்பட்டு அவர்களை அடிச்சு, அவர்களை காயப்படுத்தி, அவர்களை கொண்டு போய் சிறையில போட்டு விட்டார்கள். சிறைச்சாலையிலே இவர்கள் 2 பேரும் இருக்கிறார்கள், பவுலும் சீலாவும். பவுல் ஒரு தீர்க்கதரிசி, சீலாவும் ஒரு தீர்க்கதரிசியாய் தங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அன்று சிறையிலே இருந்த பொழுது நடுராத்திரியிலே இவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையிலே இவர்கள் தலைகீழாய் கட்டப்பட்டிருந்தார்கள். சிறைச்சாலையிலே கால்கள் மேலே கட்டப்பட்டு அவர்கள் உருவம் கீழே தலைகீழாய் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, அவர்கள் காயங்களோடும் இரத்த காயங்களோடும் அவர்கள் வேதனையில் இருந்த பொழுது தேவனை துதித்து பாடினார்கள் என்று 25ஆம் வசனம் சொல்லுகிறது. இவர்கள் துதித்து பாடிக்கொண்டிருந்த பொழுது நடுராத்திரியிலே திடீரென்று சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது என்பதை 26ஆம் வசனம் சொல்லுகிறது. அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது, கதவுகள் திறக்கப்பட்டது, சங்கிலிகளின் கட்டுகள், அவர்களை கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அறுந்து போனது. அந்த இடத்துல ஒரு ஜெயிலர் இருந்தான், சிறைச்சாலைக்காரன் பொறுப்பில் இருந்தான். அவன் அதை பார்த்ததும் பயந்துட்டு, ஐயோ காவலில் வைக்கப்பட்டிருந்தவங்க ஓடிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து அவனை பட்டயத்தால குத்தி கொள்ள பார்த்தான். உடனே சிறைக்குள்ள இருந்த பவுலும் சீலாவும், ஏய் நாங்க இங்கதான் இருக்கிறோம், உனக்கு ஒன்னும் செஞ்சு கொள்ளாத அப்படின்னு அவனுக்கு குரல் கொடுத்தாங்க. உடனே அவன் பயந்து நடுங்கி பவுல் இடத்தில் சீலாவிடத்தில் வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவன்மாரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அதற்கு அவர்கள் அவன் செய்ய வேண்டியதை சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி அவன் வாழ்க்கையிலும் அவன் வீட்டிலும் நடந்ததை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். A prison of pain into a prison of praise. வலியில் இருக்கிற ஒரு சிறையிலிருந்து துதியின் சிறைக்கு மாறுவது எப்படி? இவர்கள் இருப்பது சிறைச்சாலையில. சிறைச்சாலைக்குள்ள பல கைதிகள் இருந்தாங்க. அதுல முக்கியமான அன்னைக்கு வந்த கைதி 2 பேர், பவுல் சீலா. அவங்க ஒரு விசுவாசி, ஊழியர்கள், கிறிஸ்தவ மதத்தை பிரசங்கிப்பவர்கள், கிறிஸ்தவ பற்றி பேசுகிறவர்கள். அன்னைக்கு சிறைச்சாலைக்குள்ள வந்த புது வரவுகள் இவர்கள். சிறைச்சாலைக்குள்ள எவ்வளோ பேர் இருப்பாங்க. சிறைச்சாலை ரசிக்கிற மாதிரி இருக்காது. சில வருஷங்களுக்கு முன்னால சிறுவர் சிறைச்சாலைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்க எல்லாம் அந்த அண்டர் 16 16 வயசுக்குள்ள இருக்கிற குற்றவாளிகளா இருக்கிற சின்ன பிள்ளைங்களை ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு சிறைச்சாலையா வச்சு நடத்துறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்றாங்க, நல்வழிப்படுத்துறாங்க.
அவங்கள பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வெளியே இல்லை. ஆனா அந்த சிறைச்சாலைன்றது ஒரு பெரிய ஹாலு, அதுல அவங்கவுங்க அங்கங்க தங்க வச்சிருக்கிறாங்க. அதை போய் பார்த்தப்ப சின்ன பிள்ளைங்களுடைய முகங்கள் கூட விரும்பப்படத்தக்கதா இல்லை. அவங்க முகங்க விரும்பப்படத்தக்கதா இல்லை, அவங்க தலையோ அவங்களுடைய உடையோ சுத்தமா இல்லை. அவங்கள பார்த்தாலே தெரியுது இவங்க தப்பு செஞ்சவங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கூட உள்ள இருக்க முடியல. ஏன்னா அந்த அசுத்தமான அட்மாஸ்பியர் நம்ம உள்ள ரொம்ப நேரம் இருக்க வைக்க முடியல, தங்க முடியல. சீக்கிரமா மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிடலாமோ அப்படின்னு தோணுச்சு. இப்படிதான் சிறைச்சாலைகள் இருக்குது. சின்ன பிள்ளைங்க சிறைச்சாலையே எப்படின்னா, பெரியவங்க இருக்கிற சிறைச்சாலை எப்படி இருக்கும்? கைதிகள் எல்லாரும் சுத்தமா இருக்க மாட்டாங்க, நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, ஒழுக்கமுள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்குறப்ப விரும்புகிற ரூபம் இருக்காது, பேச்சு சரி இருக்காது, எண்ணம் சரி இருக்காது, உணர்வு பூர்வமா அவங்களுக்கு முரட்டு சுபாவம். இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்த ஒரு சிறைச்சாலை. அப்படிப்பட்ட சிறைச்சாலைக்குள்ள 2 பேர் அன்னைக்கு புதுசா உள்ள வந்தாங்க. ஒருத்தர் பவுல், இன்னொருத்தர் சீலா. மற்ற எல்லா கைதிகளைய விட இவங்களுக்கு தண்டனை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அன்னைக்கு. ஏன்னா கால்கள் தொழுவத்துல மாட்டப்பட்டு தலைகள் கீழே இருக்குது, தலை கீழே தொங்குறாங்க. நான் பேசுற செய்தி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சிறைச்சாலைக்குள் நடந்த ஒரு சம்பவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாய் இருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவஜனமே, இது ஏதோ பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் இருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதே இடத்தில் உங்களில் சிலர் இருக்கிறீர்கள். ஒரு சிலர் சிறைச்சாலையில் இருக்கிறீங்க, கட்டப்பட்டிருக்கிறீங்க, தலைக்கீழ இருக்கிறீங்க, தனியா இருக்கிறீங்க, டபுளா இருக்கிறீங்க, ஈவன் கப்புலாவும் இருக்கிறீங்க, கணவன் மனைவியாகவும் இருக்கிறீங்க. நீங்க ஏதோ ஒரு இடத்துல சிறைச்சாலையில் இருப்பது போல இருக்கலாம். அன்று பவுலுக்கும் சீலாக்கும் நடந்த ஒரு காரியத்தை இன்று உங்கள் கண் முன்னே கொண்டு வருகிறேன். இது வலி நிறைந்த ஒரு சிறைச்சாலையில் இருந்து துதி நிறைந்த ஒரு விடுதலையான வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிற வாய்ப்பு இன்னும் உங்களுக்கு காத்திருக்குது. இன்னும் உங்களுக்கு ஒரு வழி திறந்திருக்குது. உங்க விடுதலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. உங்களுடைய கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அவிழ போகிற நேரம் வந்துருச்சு. அவிழ போகிற நேரம் வந்துருச்சு. யோசித்து பாருங்க. இதை பவுலும் சீலாவும் விரும்பியே இருக்க மாட்டாங்க. அவங்க செஞ்சது ஒரு நல்லது. ஒரு பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தாங்க, குறி சொல்ற ஆவி போயிடுச்சு, அந்த வீட்டுக்கு நன்மை வந்துச்சு. ஆனால் இவங்க விசுவாசிகளா இருந்த இந்த ஊழியக்காரங்க சிறைச்சாலையில தலை கீழே தொங்குறாங்க. நன்மையை செய்து தீமையை பெற்றுக்கொண்டவங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல ஜெயிலர், அந்த ஜெயிலர் சிறைச்சாலைக்காரன் இவர்களை கவனிச்சிருக்கிறான். 3 இடங்கள்ல சிறைச்சாலைக்காரன் என்பதை கவனிங்க. வசனம் 23, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். இந்த ஜெயில வேலை செய்யறவரு. இன்னொரு இடம் 27ஆம் வசனம், சிறைச்சாலைக்காரன் ஜெயிலர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இங்க ஒரு ஜெயிலர். 36ஆம் வசனத்தை கவனிங்க. சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். இது அந்த ஜெயிலரை பத்தி சொல்லுது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு விடுதலையான அனுபவத்தை வேதம் நமக்கு சாட்சியா எழுதி இருக்குது. கவனிங்க. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பவுலும் சீலாவும்
தலை கீழே தொங்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க, பவுலும் சீலாவும் துதித்தாங்க, பவுலும் சீலாவும் பாடினாங்க. இது எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி பாருங்க. 25ஆம் வசனம் சொல்லுது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து துதித்து பாடினார்கள். 3 காரியத்தை செஞ்சாங்க. வாழ்க்கை தலைகீழா இருக்குது, இருட்டுல இருக்குது, சிறையில இருக்குது. ஒரு விசுவாசி, அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கலாம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கை கூட நீங்க சிறையில் இருப்பது போல இருக்கலாம், இருள்ல இருப்பது போல இருக்கலாம், கட்டப்பட்டவர்களா இருக்கலாம், தலைக்கீழே இருக்கலாம், உங்களுக்கு உதவிகள் இல்லாம இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு ஆவிக்குரியவன், விசுவாசி, தேவனை நம்புகிறவன், விசுவாசி, தேவ பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத இருக்கிறப்ப 3 காரியங்களை பவுலும் சீலாவும் நமக்கு கத்து கொடுக்குறாங்க. இது பாருங்க, எவ்வளவு நேரம் காயம், ஓகே, எவ்வளவு நேரம் வலி வலி வலின்னு துடிக்கிறது, எவ்வளவு நேரம் அமைதியா இருக்கிறது, எவ்வளவு நேரம் தலைக்கீழ தொங்குறது. சீலா என்ன பண்ணலாம்? இப்போ சீலா சொன்னா ஒரு காரியம் செய்யலாமா, சரி லெட்ஸ் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் வாங்க. 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. நடு ராத்திரி ஆயிடுச்சு. நான் ஜெபம் பண்ணிட்டேன், நீங்க பண்ணுங்க. அவரு ஜெபம் பண்ணாரு, பவுல் ஜெபம் பண்ணாரு, சீலா ஜெபம் பண்ணாரு. ஆனா இப்ப என்ன பண்ணலாம் பிரதர்? இப்ப ஒண்ணு செய்யலாமே, ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நேரம் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிறைச்சாலை, இருள், கட்டப்பட்டு இருக்குது, காயம், ரணங்கள், வலிக்குது. வலி நிறைந்த சிறைச்சாலைக்குள்ள துதி நிறைந்த ஒரு மனுஷன், 2 பேர் உள்ளகிறோம். உங்க வீடு கூட அப்படி இருக்குதா? வலி நிறைஞ்ச சிறைச்சாலையா? உங்க வாழ்க்கை, உங்க ஃபேமிலி, உங்க பிசினஸ், உங்களுடைய வீட்டுக்குள்ள வலி நிறைஞ்ச ஆள், மனம் நொந்த ஆள், பெயின்ஃபுல் பர்சனா நீங்க? வெளியே வர முடியல தானே, கட்டப்பட்டு இருக்குது தானே, தலைக்கீழ இருக்கிறீங்க தானே, வாழ்க்கையே தலைக்கீழ இருக்குது உங்களுக்கு. ஒரு சில நேரங்கள்ல அது உங்களுக்கு பிடிக்கல, இதை நீங்க எதிர்பார்க்கல. இன்னைக்கு ராத்திரி ஜெயிலுக்கு வருவோம், இதை இவங்க எதிர்பார்க்கல, நம்மளை ஜெயில போடுவாங்கன்னு. அநேகர் அப்படி எதிர்பார்க்காத சிறைக்குள்ள இருக்கிறீங்க, நம்பிக்கையற்று இருக்கிறீங்க, கட்டப்பட்டு இருக்கிறீங்க, விடுதலையை தேடுறீங்க, விரும்புறீங்க, நடக்கல, வாழ்க்கையே தலைக்கீழ இருக்குதா? இப்படிப்பட்ட நேரத்துல 3 காரியத்தை இவங்க சொன்னாங்க, செஞ்சாங்க. முதல்ல ஜெபம் பண்ணாங்க. வலியை விட வலி நேரத்துல ஜெபிக்கிறோமே, அது பெரிய கஷ்டம். பெயின், அந்த பெயின் நேரத்துல, வலி நேரத்துல, மன பாரத்தின் நேரத்துல, கடினமான சூழல்ல, அதை விட கடினம் எது தெரியுமா? அப்படிப்பட்ட நேரத்துல ஜெபம் பண்றது. அதை விட கடினம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட நேரத்துல துதிக்கிறது. அதை விட பெரிய கடினம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட நேரத்துல பாட்டு பாடுறது. ஒரு விசுவாசி, தேவ பிள்ளை பிரச்சனைகளை அப்ரோச் பண்ற விதத்தை பாருங்க. வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்குது. சரீர பாடுகள், சரீர கஷ்டம், சுற்றுப்புற சூழல், உங்களை சூழ்ந்து இருக்கிற சோசியல் அட்மாஸ்பியர், இவைகள் எல்லாவற்றிலும் நீங்க ஒரு லெவலை தாண்டி வர வேண்டியது இருக்குது. அதுக்கு ஆவிக்குரிய வழிகளை தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இந்த சூழல்ல பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க, துதிச்சாங்க, பாட்டு பாடினாங்க. சடுதியில அவர்களுக்கு ஒரு காரியம் நடந்தது. சிறையின் அஸ்திபாரங்கள், அஸ்திபாரம், தேவன் அஸ்திபாரத்திலேயே கை வைக்கிறவர். அல்லேலூயா. அஸ்திபாரத்துல கை வைக்கிற தேவன். அந்த அஸ்திபாரத்தை யாருன்னா பார்த்தாங்களா? இந்த சிறைச்சாலையை பத்தி பவுலுக்கு சீலாக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. உங்க ஜெபத்தை நீங்க பார்க்கல, உங்க துதியை பார்க்கல, உங்க பாடலை பார்க்கல, சும்மா பாடினாங்க, சும்மா துதிச்சாங்க, சும்மா ஜெபம் பண்ணாங்க. ஆனால் காணக்கூடாத ஒரு இடம் அசைய ஆரம்பிச்சது. அது சிறைச்சாலையின்
அஸ்திபாரங்கள் அசைது. See the power of your faith. See the power of your prayer. See the power of your praising. See the power of your song. சில நேரங்கள்ல தேவன் அற்புதத்தை ஓபனா செய்வாரு, சில நேரத்துல பார்க்க முடியாது, ஆனா அற்புதம் நடக்கும். கவனிங்க, ஒரு மரத்தை வெட்ட போறோம், கையில கோடாலி இருக்குது. மரத்தை வெட்டுகிறவன் கோடாலியை வைத்து மரத்தை வெட்டுறான். இப்ப மரத்தை வெட்டுனது யார்? கோடாலி? சொல்லுங்க, நான் என்ன உங்களை வெட்ட போறேன்? சொல்லுங்க பாப்போம். மரம் எப்படி வெட்டப்பட்டது? கோடாலி தானா போச்சா? இல்ல. மனிதன் காணா வெட்டினானா? இல்ல. அப்ப மரத்தை வெட்டினது யார்? அப்படி சொன்னா இப்படி, இப்படி சொன்னா அப்படி. கோடாலியா? இல்ல. மனிதன். மனிதனா? இல்ல. கோடாலி. மரத்தை வெட்டினது யார்? மரம் எப்படி வெட்டப்பட்டது? சொல்லுங்க, மரம் எப்படி வெட்டப்பட்டது? மரத்தை ஒரு மனுஷன் கோடாலியை கொண்டு வெட்டினான். இப்ப மரம் விழுந்துருச்சு. மரம் எப்படி வெட்டப்பட்டது? மரத்தை வெட்ட மனுஷனும் ஒர்க் பண்ணா, கோடாலியும் ஒர்க் பண்ணுச்சு, ஆனா மரம் விழுந்துச்சு. இப்ப ரெண்டுமே இது முக்கியம். ஹலோ, கோடாலி இல்லாம அவன் மரத்தை வெட்ட முடியாது. கோடாலி தானா வெட்டிக்க முடியாது, ஆனா மரம் விழுது. See the secret of spiritual life. உங்களுக்கு மரம் விழுது, ஆனா ரெண்டு பேருடைய தேவைகள் இங்க இருக்குது. ஒரு பக்கம் மனிதனுடைய முயற்சி, ஆனா அவன் கையில வெட்ட முடியாது. ஆனா அவன் கையில கோடாலி இருக்குது. கோடாலி தானா போய் வெட்டாது. கோடாலியும் மனுஷனும் சேர்ந்து ஒரு மரத்தை, பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யறப்ப யார் செஞ்சது அப்படின்னு உங்க கண்கள் தேட முடியாது. இது எப்படி நடந்துச்சு தெரியாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதாகிலும் ஒண்ணு செய்யணும்னா, தேவன் காணக்கூடாத ஒரு காரியத்தை உங்க ஜபத்தின் மூலம், துதியின் மூலம், உங்க பாடலின் மூலம், விசுவாசத்தின் மூலம் செய்யறாரு. அது உங்களால பார்க்க முடியாது. உங்க துதியும் உங்க விசுவாசம் சேர்றப்ப மரம் வெட்டப்படுது. உங்க ஜபமும் உங்க துதியும் சேர்றப்ப அற்புதங்கள் நடக்குது. உங்க சிறைச்சாலையின் கதவுகள் எப்ப திறக்கும்? உங்க ஜபம், உங்க விசுவாசம், உங்க துதி, உங்க பாடல், உங்க நம்பிக்கை தேவனோடு சேர்றப்ப, தேவனோடு இணையறப்ப, உங்களை சுத்தி இருக்கிற அந்த இருளும் சிறையும் சங்கிலிகளும் கட்டுகளும் அறுக்கப்படுது. இது உங்க கண்ணு பார்க்காது, ஆனால் காரியங்களை செய்யற பொழுது தேவன் இதை செய்கிறார் என்பதை தேவன் நிரூபிக்கிற பொழுதுதான் உங்களால பார்க்க முடியும். கர்த்தர் அப்படிதான் உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் சிறைச்சாலைக்காரன். இந்த சிறைச்சாலைக்காரனை குறிச்சு, இந்த ஜெயிலரை குறிச்சு 3 குறிப்புகள் சுருக்கமா உங்களோட பேசுறேன். முதலாவது, the fear of the jailer. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். நடுநடுங்கி, fear, the fear of the jailer. அந்த ஜெயிலருக்கு பயம் இருந்துச்சாம். முதல்ல பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருக்கிறாங்க, சடுதியில அஸ்திபாரங்கள் அசைஞ்சிச்சு, சிறைச்சாலை கதவுகள் திறந்துச்சு, பூமி அதிர்ச்சி உண்டானதுனால கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்துருச்சு. இப்ப அந்த ஜெயிலர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஜெயிலருக்கு பயம் வந்துருச்சா. என்ன பயம்னா 3 விதமான பயம். முதல்ல அவன் தன்னை
மாய்த்து கொள்றதுக்கான பயம். பாருங்க 27ஆம் வசனம் சொல்லுது, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்களோ என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனானா. அவனுக்கு பயம் ஆயிடுச்சு. பிசிக்கல் ஃபியர். இந்த பயம் இருக்குது இல்ல, 3 விதமான பயம். ஒன்னு பிசிக்கல் ஃபியர். ரொம்ப பேருக்கு அந்த பயம் இருக்குது. ஐயோ என்ன ஆயிடுச்சோ, செத்துடலாமோ அப்படின்ற பயம். இந்த ஜெயில இருக்கிறது பாருங்க, அவன் தன்னையே பட்டயத்துல கொல்ல பார்த்துட்டான். இப்படிப்பட்ட பயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு பயம் இருந்தா நீங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு யோசிப்பீங்க. ரொம்ப பேர் இல்ல, ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க? ஐயோ இந்த கடத்தை நான் எப்படி அடைப்பேன், இனிமே அடைக்கவே முடியாது. அவன் வந்து கேட்டா என்ன பண்ணுவோம்? பயம். ஐயோ என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் வந்துருச்சா, நான் செத்தே போயிடுறேன், தாங்கவே முடியல. பயம். பயம் உங்களை கொல்லும். பயமே கொல்லும். பிசிக்கல் ஃபியர். ரெண்டாவது எமோஷனல் ஃபியர். அடுத்த வசனம் பாருங்க 29. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தான். கீழே விழுந்து ஐயா அப்படின்னு சொல்றான். எமோஷனல் ஃபியர். இந்த எமோஷனல் ஃபியர் கூட ரொம்ப டேஞ்சர். அப்பப்போ உங்க உணர்வுகள்ல பயந்துடுறீங்க. நல்லா இருக்கிறீங்க, திடீர்னு பயம் வந்துடுது. நல்லா தான் பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனா திடீர்னு ஐயோ நான் எப்படி இதை செய்ய போறேன், எப்படி கல்யாணத்தை பண்ண போறேன், எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்க போறேன், அதை நினைச்சாலே பயமா இருக்கு. திடீர் பயம் உள்ள நுழையுது. இந்த எமோஷனல் ஃபியர் இல்ல, அது அப்பப்போ உங்களை பிடிக்குது. அப்பப்போ பிடிக்குது. டெய்லி எங்கன்னா ஒரு இடத்துல எமோஷனல் ஃபியர் வருது. ஐயோ நான் இப்படி ஆயிடுமோ, அப்படி வந்துருமோ, இப்படி நடக்குமோ, என்னால செய்ய முடியுமோ, நான் விழுந்துருவனோ, செத்துருவனோ, எனக்கு வியாதி வந்துருமோ. ஓ எமோஷனல் ஃபியர். மூணாவது ஸ்பிரிச்சுவல் ஃபியர். ஆன்மீக பயம். இங்க அவர் என்ன சொல்றாரு? 30ஆம் வசனம் ஜெயிலர் என்ன சொல்றாரு? அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? உடனே பயம் ஆயிடுச்சு. ஐயா ஐயா தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஸ்பிரிச்சுவல் ஃபியர். கவனிங்க, இந்த 3 ஃபியருமே எப்ப வரும் தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணாதப்ப வரும், நீங்க விசுவாசமா இல்லாதப்ப வரும், நீங்க தேவனை துதிக்காதப்ப வரும், பாடாதப்ப வரும், அமைதியா இருக்கிறப்ப வரும், ஐக்கியம் இல்லாதப்ப வரும், ஆவிக்குரிய கனெக்ஷன் இல்லாதப்ப வரும். இந்த 3 ஃபியரும் பவுலுக்கும் சீலாவுக்கும் வரலையே. அவங்க சிறைச்சாலையில இருந்தாங்களே, அவங்க கட்டப்பட்டாங்களே, ரத்தம் வடியுது, காயம் வடியுது, ஆனா துதிச்சு பாடுறாங்க. அவங்களுக்கு இல்லாத ஒரு பயம் இந்த ஜெயிலருக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? ஏன்னா இது 3மே அவன் செய்யல. அவன் ஜெபம் பண்ணல, அவன் துதிக்கல, அவன் பாடல. அருமையானவங்களே, ஆண்டவருடைய பிள்ளை ஆகிய நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தா உங்களுக்கு எப்பவுமே ஒரு தைரியம் இருக்கும். அது விசுவாச தைரியம். அது விசுவாச தைரியம். கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆண்டவரே எனக்கு இது போதும், ஆண்டவரே நீங்க பார்த்துப்பீங்க, ஆண்டவரே. அந்த தைரியம் உங்களுக்கு வந்துட்டா உங்களுக்கு பிசிக்கல் ஃபியர், எமோஷனல் ஃபியர், ஸ்பிரிச்சுவல் ஃபியர், இது 3மே போயிடும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபியர் இருக்குது இல்ல, அது என்ன? அது விசுவாசிகள் தேவனை பார்த்து பயப்படுறது. தேவனுக்கு பயப்படுறது வேற, தேவனை பார்த்து ஒளிர்த்து பயப்படுறது வேற. லிசன், 1 யோவான் 4ஆம் அதிகாரம். Turn to 1 John 4:18. 1 John 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை. அன்புல பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. வேதனை உள்ளது.
பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இது யாரை பத்தி பேச தெரியுமா? ஓ, ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு பேசுது. பயம் எப்ப தெரியுமா வரும்? தப்பு செஞ்சா தேவனுக்கு முன்னால பயம் வரும். ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சிட்டேன், இன்னைக்கு நான் எப்படி கம்யூனியன் எடுப்பேன், தப்பு செஞ்சிட்டேனே. இருக்குதா அந்த மாதிரி பயம்? பல நேரங்கள் வந்து இருக்குது. நான் எப்படி தப்பு செஞ்சிட்டேன் ஆண்டவரே, எப்படி? இந்த ஸ்பிரிச்சுவல் பயத்தினால தான் நீங்க இன்னும் ஆண்டவர் இடத்துல நெருங்க முடியல. ரொம்ப பேரு இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபியர் இருக்குது, இது உங்களை தூரவே வச்சிருக்குது, நெருங்க முடியல. வேதம் சொல்லுது தேவனுக்கு பயப்படணும், அதுதான் காரியத்தின் கடத்தொகை. பிரசங்கி 12:13 வாசித்தா பிரசங்கி சொல்றாரு தேவனுக்கு பயப்படு அப்படின்னு. தேவனுக்கு பயப்பட பயம் எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் அதே தேவனுக்கு விரோதமா தப்பு செஞ்சுட்டு பயப்படுறோமே, அந்த பயம் தான் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால ஜெபம் பண்ணல, உபவாசம் பண்ணல, தேவாலயத்துக்கு போல, ரொம்ப நாள் ஆச்சு நான் போய், ஏன்னா கர்த்தருக்கு விரோதமா செஞ்ச பாவமா இருக்குது, என் மனசு குத்துது பிரதர், போவே முடியல அப்படின்ற சூழல் உங்களுக்கு வந்துச்சு இல்ல? வந்துச்சு இல்ல? வந்துச்சு. இது ரொம்ப ராங். ஆனால் பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, இத பாருங்க பாருங்க, அவர் இல்ல, நம்ம தேவனை பார்த்து அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை தந்தாராம். 8ஆம் அதிகாரம் ரோமன்ஸ் 8:15, ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆண்டவரை பார்த்து எப்படி பேசணுமா? அப்பா 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 பிதாவே, அப்பா பிதாவே எனக்கு செய்யுங்கப்பா, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்ன பாருங்கப்பா, அப்பா பிதாவே. எப்பெல்லாம் நீங்க இந்த அப்பா பிதாவே என்ற உரிமையை பயன்படுத்துறீங்களோ அப்பெல்லாம் நீங்க பயம் இல்லாம அப்பாவுக்கிட்ட போலாம். எப்பெல்லாம் உங்களால அப்படி கூப்பிட முடியலையோ அப்ப நீங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒதுங்குறீங்க. வாலிப பிள்ளைங்களே, லெட் மீ டாக் டு யூ. எப்பவுமே ஜெபம் பண்றப்ப அப்பா ஏசப்பா 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 அனு எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து யூ ஆர் ரைட் வித் காட். எப்பெல்லாம் கூப்பிடலையோ, ஓ யூ டிட் சம்திங் அகைன்ஸ்ட் காட். ஏதோ ஒன்னு தடுக்குது, கூப்பிட முடியல. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, எங்க அப்பா ஏசப்பா, எங்க அப்பா ஏசப்பா அப்படின்னு நீங்க கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஓ யூ ஆர் ரைட் வித் காட். நீங்க செட் ரைட் பண்ணி இருக்கிறீங்க, சரியா இருக்கிறீங்க, ஆண்டவரோட இருக்கிறீங்க. ஓகே, தேவனும் நீங்களும் நல்லா இருக்கிறீங்க, உறவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எப்பெல்லாம் கூப்பிடாத ஜெபம் பண்ண முடியாத தடுத்து நிறுத்தப்படுறோமோ அப்ப ஏதோ ஒண்ணு தடுக்குது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபியர். இது உங்களை விட்டு வெளியே வந்து பயம் இல்லாத ஒரு உறவை, ஆண்டவரை நேசிக்கிற உறவை, அன்பு காட்டுற உறவை, அப்பா பிதாவே, என் அப்பாவே, என் பிதாவே அப்படின்னு கூப்பிடணும். இந்த ஜெயிலருக்கு இந்த ஃபியர் இருந்துச்சா? இந்த ஃபியர் முதல்ல அவனை விட்டு போச்சு. ஃபியர் ஆஃப் த ஜெயிலர். அருமையானவங்களே, நமக்கு கூட இப்படிப்பட்ட எமோஷனல் ஃபியர் இருக்கக்கூடாது. நீ சூசைட் பண்ணிக்க கூடாது, அதை பற்றியே யோசிக்க கூடாது. ஆஸ் எ கிறிஸ்டியன், ஆஸ் எ பிலீவர், சாவ பத்தியே நீ யோசிக்க கூடாது, மரணத்தை பத்தி யோசிக்க கூடாது. ஜீவனை பத்தி யோசி, வாழ்வை பத்தி யோசி, வாழ்றத பத்தி யோசி, சவால்களை சந்திச்சு நிக்கிறத யோசி. நீ கூனி குறுகிடாத. நீ சாவ போய் தேடி விரும்பி சாவ நீ சந்திக்க கூடாது, மரணம் தான் உன்னை சந்திக்கணும். ஜீவன் உனக்குரியது. ஏன்னா உனக்குரிய ஜீவனை இயேசு கொடுத்தாரு. உன் மரணத்தை அவர் எடுத்து அவர் மறிச்சாரு. உன் சாபத்தை அவர் சுமந்தாரு. உன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு. எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டப்ப நீ எப்படி மரணத்தையும் சாவையும் நேசிக்கலாம்?
எப்படி மரணத்தை சாவை பத்தி விரும்பலாம், எப்படி மரணத்தை நீ முடிவு பண்ணலாம், அது உன்னுடையதல்ல. மரணமே உனக்குரியதல்ல, அது நித்திரை என்று அழைக்கிறது. ஆக அப்படிப்பட்ட பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்தா நீங்க ஆண்டவரை துதிச்சு பாட முடியும். இட்ஸ் பாசிபிள். இந்த ஜெயிலர் இல்ல, இதுவரைக்கும் சந்திக்காத 2 கைதிகளை சந்திச்சான். அந்த 2 கைதிகளும் வித்தியாசமானவங்க. பவுலும் சீலாவும் தலைக்கீழ இருந்தப்ப அழவே இல்லை, பாடினாங்க. தலைக்கீழ தொங்கனப்ப அவங்க காயங்களை பத்தி அழல, அவங்க இல்ல தேவனை பத்தி துதிச்சாங்களா. ஆச்சரியமா இருக்குது இல்ல? இதுதான் உனக்கும் ஆச்சரியம். இப்படி நீ தலைக்கீழ தொங்குற ஒரு சூழல் இருந்தா, தலைக்கீழ வாழ்ற ஒரு சூழல் இருந்தா, காயப்பட்ட கிறிஸ்தவனா பாடுபடுற தேவ பிள்ளையா இருந்தா, டோன்ட் வரி, டோன்ட் வரி. ப்ரே, praise, sing, believe. God will help you. Let the people see you. ஜனங்க பார்க்கட்டும், ஜனங்க கேட்கட்டும். உன்னை பத்தி, உன் விசுவாசத்தை பத்தி ஜனங்க பார்க்கறப்ப அது அவங்க வாழ்க்கையில இருக்கிற பயத்தை போக்கும். Fear of the jailer. Number 2, the faith of the jailer. The faith of the jailer. 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16:30. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவன் மாறு, ஜெயிலர் கேட்கிறாரு, ஆண்டவன் மாறு நீங்க ஏன் பாண்டீங்க அப்படின்னு கேட்கல. ஆண்டவன் மாறு என்ன பண்ணீங்க? ஆண்டவன் மாறு ஒரே சிறைச்சாலையெல்லாம் அதிர்ந்து பூகம்பம் வந்துருச்சு, என்ன பண்ணீங்க அப்படி கேட்கல. இவன் கேட்ட கேள்வி இருக்குது உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான கேள்வி. பிரதர் சிஸ்டர், ப்ளீஸ் லிசன் மீ. உலகம் முழுசும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குதா? எல்லாரும் கேள்வி கேட்கிறோம். அவங்கவுங்க ஃபீல்டுல அவங்கவுங்களுக்கு கேள்வி உண்டு. ஓகே, நாசா என்ன கேக்குது? ஓ, சந்திர மண்டலத்துக்கு போ. அதுக்கப்புறம் எப்போ செவ்வாய் மண்டலத்துக்கு போவோம்? வானத்துல குடியிருக்க முடியுமா? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்குது. அமெரிக்காவில் எப்போ பொருளாதார பிரச்சனை தீரும்? அமெரிக்கா நாட்டுல கேள்வி. யூரோப்ல எப்போ பிரச்சனை தீரும்? எல்லா நாடும் ஒன்னாகுமா? ஒவ்வொரு நாட்டிலையும் கேள்வி. சிங்கப்பூர்ல புது பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, அவர் எப்படி ஆட்சி நடத்துவாரு? அவர் ஒரு தமிழரா இருக்கிறாரு, எப்படி அவர் பிரதமராய் எப்படி இருக்க ஆட்சி? அங்க ஒரு கேள்வி. இந்தியாவில் எப்படி எலெக்ஷன் வரும்? பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, உழைப்பிக்கிட்டே இருக்கிறாங்களே, கேள்வி. ஓ, 1 நேஷன் 1 எலெக்ஷன் வந்தா என்ன பண்ணுவோம்? கேள்வி. எல்லாரும் ஒன்னாக்கினா மதம் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? கேள்வி. மணிப்பூர்ல எப்போ சமாதானம் வரும்? கேள்வி. எப்படி தேசத்துல அமைதி வரும்? கேள்வி. எப்படி என் வீட்டுக்கு மாற்றம் வரும்? கேள்வி. நான் வீட்டை எப்ப வாங்குவேன்? உங்க கேள்வி. வீட்டை எப்ப கட்டுவேன்? உங்க கேள்வி. எப்ப பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவேன்? கேள்வி. எப்ப பிள்ளைங்களை கரை சேர்ப்பேன்? கேள்வி. எப்ப என் கடன் அடையும்? கேள்வி. நான் எப்போ வேலைக்கு போவேன்? கேள்வி. எல்லாருக்குள்ள கேள்விகள் இருக்குது இல்ல? உலகம் முழுசும் கேள்விகளால் நிறைஞ்சிருக்குது. எல்லா நபர்களுக்குள்ள கொஸ்டின் இருக்குது, எல்லா வீட்டுல கொஸ்டின் இருக்குது, எல்லா நேஷன்ல கொஸ்டின் இருக்குது, எல்லா லீடர்ஸுக்குள்ள கொஸ்டின் இருக்குது, எல்லா பாலிட்டிஷியனுக்குள்ள கொஸ்டின் இருக்குது. அதிகாரிகளுக்குள்ள, ஆளுநர்களுக்குள்ள, ஆட்சியாளர்களுக்குள்ள, ஐஸ்வர்யவான்களுக்குள்ள, ஏழைக்குள்ள, பணக்காரனுக்குள்ள, எல்லாருக்குள்ள கேள்விகள் இருக்குது. But there is a question, very very important question. உலகத்திலேயே மிக பெரிய முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? It's very very important. இது யார பத்தியும் இல்ல, யார பத்தியும் இல்ல, யார பத்தியும் இல்ல. நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தனை பத்தி, ஒரே ஆளை பத்தி, அது உன்னை பத்தி.
See the question? ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன கேள்வி? நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த கேள்விதான் எல்லாருக்கும் முன்னால நிக்கிற ஒரே பெரிய கேள்வி. பதில் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தனி நபரும். டெய்லி இந்த கேள்வி உங்களை கேட்டுக்கிட்டே இருக்குது. வேற எதுவுமே பெரிய கேள்வி இல்லை. ஐயோ, இந்த கேள்வி இல்லை. இந்த கேள்வி ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? எப்படி போட்டாலும், எந்த வார்த்தையை மாத்தினாலும் இந்த 4 வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்குது. The key word of the question is your salvation. ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? இது ஒரு பிரைமரி கொஸ்டின். பிரதர், ப்ளீஸ் லிசன் மீ. நீங்க என்ன ஒண்ணு செய்யலாம். ஜெயிலர் சொல்றான், அவன் ஒரு ஆபீசர், ஜெயில் அதிகாரி, எல்லாத்தையும் பார்க்கறான். அவன் இவ்வளவு நாள் எவ்வளவு பேரை கேள்வி கேட்டிருப்பான், கைதிகளை. நீ என்ன குற்றம் செஞ்சு வந்த? ஓகே, உனக்கு என்ன சென்டென்ஸ் கொடுத்தாங்க? உனக்கு எவ்வளவு நாள் குற்றவாளி? நீ எப்போ ஜாமீன்ல போவ? எல்லா குற்றவாளியும் கேள்வி கேட்டு இருந்தவன். ஜெயிலருக்கு அதான் வேலை. ஏய், டைமுக்கு வெளியே போற, டைமுக்கு உள்ள செல்லுக்குள்ள வரணும். ஏய், இந்த வேலையில செஞ்சு முடிச்சுட்டு உள்ள சாப்பிட்டுட்டு வந்து ரூமுக்குள்ள போயிடணும். நான் உன்னை 6 மணிக்கு லாக் பண்ணிடுவேன். கொஸ்டின் 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 கொஸ்டின். ஜெயிலருக்குல்ல எவ்ரி டே ஒவ்வொருத்தரோடும் கொஸ்டினை கேட்டு இருந்தவன் இன்னைக்கு தன்னை குறிச்சு கேட்கிறான். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? எல்லாருடைய வாழ்க்கையில இதுதான். நீங்க ரட்சிக்கப்பட்டாகணும். ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் என்பதை வேதம் உங்களுக்கு சொல்லி இருக்குது. இது பிரைமரி கொஸ்டின். நம்பர் 2, precious answer. அவர் சொன்னது வெரி precious answer. என்ன சொல்றாரு? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. போதும். வெரி precious answer. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. சிம்பிள் ஃபெய்த். சிம்பிளா விசுவாசி. விசுவாசி அப்படின்னு சொல்றது கோயிலுக்கு போறது இல்ல. விசுவாசின்றது நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறது இல்ல. விசுவாசின்றது காணிக்க போடுறது இல்ல. விசுவாசின்றது நடந்துட்டு வேளாங்கண்ணிக்கு போறதோ, இல்ல மலை ஏறுறதோ, இல்ல பிரார்த்தனை பண்றதோ, இல்ல மொட்டை அடிக்கிறதோ, சட்டம் மாத்துறதோ இல்ல. விசுவாசின்றது உன் வாழ்க்கைய அப்படியே இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவரை நம்புவது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. உன் வாழ்க்கைய அப்படியே ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவது. விசுவாசி என்பது நீ இந்த உலகத்துக்கு வாழாத இயேசுவை உனக்காக மரிச்சாருன்னு நம்பி ஏற்றுக்கொள்வது. விசுவாசி என்பது பாவத்தை விட்டு திரும்புறது. விசுவாசி என்பது உலகம் வேணாம் அப்படின்னு உலகத்தை வெறுக்கிறது. விசுவாசி என்பது இயேசுதான் என் ரட்சகர் என்று சொல்லி அவர் சிலுவையை சுமந்து அவருக்காக வாழ்வது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. One answer is the final answer. உலகத்துல எங்க போனாலும் சரி, நீங்க பூமியில இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்தாதான் ரட்சிப்பு. சந்திர மண்டலத்துல போய் சந்திரயான் லேண்ட் ஆனாலும் அங்கேயும் இயேசு ஒருவர் தான் ரட்சிப்பை கொடுக்க கூடியவர். உலகம் முழுசும் இயேசு ஒருவரே சிலுவையில் தொங்கி உனக்காக ரட்சிப்பை சுதந்திரித்து தந்தவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 9 கோள்கள்ல ராக்கெட் விட்டாலும் எல்லா சர்வ உலகத்துக்கும் ஒரே ரட்சகர். அந்த இயேசுவை விசுவாசித்தாதான் உன் புத்தி மாறும், உன் அறிவு மாறும், உன் நம்பிக்கை மாறும், வாழ்க்கை மாறும், இருதயம் மாறும், வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் மாறும். Trust Jesus. இயேசுவை விசுவாசி. Precious answer. Number 3,
promised result. Promised result. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Hey, what is this faith? அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. ரிசல்ட் என்ன? ப்ராமிஸ்ட். இது ஒரு ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? இத பாருங்க, இயேசுவை விசுவாசியா? ஓகே, நீயே முதல்ல, அப்புறம் உன் வீட்டாரு. உண்மையா மாறையா நம்பிக்கையா நம்பியா ரட்சிக்கப்படுவாங்கயா. ஒரு நாள் அந்த வீடு மாறையா மாறும். This is the result for you. இப்ப யாரும் இல்ல, நீங்க மட்டும்தான். உங்க வீட்டுல நீங்க மட்டும்தான். நீங்க ஒரு ஆள் தான் ஆண்டவரை நம்புறீங்க. நீங்க ஒரு ஆள் தான் ஜெபிக்கிறீங்க. மற்றவங்க எல்லாம் நாமினல் கிறிஸ்டியன், மற்றவங்க எல்லாம் பேர் கிறிஸ்துவங்க. ஆண்டவரை மதிக்கல, தேவனை நேசிக்கல, வேதத்தை படிக்கல, ஆண்டவருக்கு கொடுக்கல, கர்த்தரை மதிக்கல. அப்படி இருக்கிறப்ப you are that only person. உன் வீட்டுல நீ மட்டும் ஆண்டவரை விசுவாசத்தா இருந்தா, யாருமே விசுவாசியா இல்லாதப்ப நீ சோர்ந்து போறல்ல, தளர்ந்து போறல்ல, கேள்வி வருது இல்ல, உனக்குள்ள குழப்பம் இருக்குது இல்ல, இதெல்லாம் எப்போ நடக்க போகுது, இனி நடக்கவே நடக்காது முடிவு கட்டணல்ல, உனக்கு ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட் உனக்கு ப்ராமிஸ்ட் ரிசல்ட். கொஞ்ச நாள் ஆகலாம். அந்த ப்ராமிஸ் ரிசல்ட் இல்ல, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். It's a promise, brother, promise, sister. Trust it. Trust it. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. Number 3, the family of the jailer. The family of the jailer. எனக்கு இவனை பார்த்த பிறகு விசுவாசம் வந்துருச்சு. இந்த சம்பவத்தை படிச்ச பிறகு வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற எல்லாரும், சிறைச்சாலையில இருக்கிற எல்லாரும், விசுவாசியா இருக்கிற எல்லாருக்கும் இந்த சிறைச்சாலைக்காரன் ஒரு பெரிய ரட்சிப்பின் செய்தியை, மாற்றத்தை சொல்றான். இது கூட எல்லார் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு எனக்கு விசுவாசம் வந்துருச்சு. அதை தான் நான் அவங்களோட பேசுறேன். I am talking from my heart. என் இருதயத்திலிருந்து பேசுறேன். இது நடக்கும், உனக்கும் நடக்கும், உன் வீட்டுக்கு நடக்கும். The family of the jailer. இவருக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தை பத்தி 16ஆம் அதிகாரம் 32 இருந்து வாசிப்போம். 32, 34. அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். எத்தனை முறை இந்த 3 வருஷத்துல வீடு வீடுன்னு வருது பாருங்க பாப்போம். எத்தனை முறை? 32. அவனும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் 1. அதுக்கப்புறம் மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனோடு கூட ஞானஸ்நானம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் 2வது போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு 3வது. 3 வசனத்துல 3 இடத்துல அந்த ஜெயிலர் வீட்டை பத்தி பேசுது. ஜெயிலர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஒருத்தன் தான் அன்னைக்கு ராத்திரி பவுல சீலாவை சந்திக்கிறான். உடனே அவன் கேட்கிறான், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? அவங்க சொன்னாங்க, இயேசுவை விசுவாசியா, நீயும் உன் வீடும் மாறியா, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. ஒரு ஆளு உன்கிட்ட தொடங்குச்சுன்னா உங்க வீடு முழுதும் மாறிடியா அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ அவர் சொன்னபடி அவன் செஞ்சானா, சேஞ்ச் இன் த ஃபேமிலி. ஃபேமிலிக்குள்ள வந்த மாற்றம் பாருங்க. அந்த ஃபேமிலிக்குள்ள 33 மேலும் ராத்திரியிலே
அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவர்களுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம், வீட்டார் முழுசும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ராத்திரி சேஞ்ச் வந்துருச்சு, பயங்கர சேஞ்ச் வந்துருச்சு. One man, just one night, one message, one action, one word, one question, one answer. ஒரே குடும்பம் மாறிச்சு பாருங்க, உடனே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இது பெரிய ஆச்சரியம் முழு வீடும். அது மட்டும் இல்ல, not only change in the family, celebration in the family. பாருங்க 34, அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான். மனமகிழ்ச்சி, செலிப்ரேஷன் in the family. வீட்டில் செலிப்ரேஷன் வந்துருச்சு, செலிப்ரேஷன் வந்துருச்சு. இந்த ஜெயிலர் வீடு இல்ல, நேத்து வரைக்கும் ஜெயிலர் வீடா இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அவன் வாழ்க்கை விடுதலை ஆயிருச்சு, அவன் குடும்பம் விடுதலை ஆயிருச்சு, அவன் மனசு விடுதலை ஆயிருச்சு, அவன் வீட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்களாம். இதுக்கு ஒரு ஆளு கூட இருந்த இன்னொரு ஆளு, 2 ஆள் சேர்ந்து எடுத்த பிரயாசம். அவங்க ஒண்ணுமே செய்யல, கட்டப்பட்டு இருந்தப்ப தேவனை நம்பினாங்க. இருட்டு சிறையில தேவனை துதிச்சு பாடினாங்க. ஒரு வீட்டுக்கு விளக்கு ஏற்றப்பட்டது, ஒரு மனுஷன் வாழ்க்கையில விளக்கு ஏற்றப்பட்டுச்சு, ஒரு குடும்பத்துல விளக்கு ஏற்றப்பட்டுச்சு. சேஞ்சும் செலிப்ரேஷனும் அந்த வீட்டுக்கு வந்துச்சு. இந்த 4 வசனத்துல 5 marks of a believer என்ன என்பதை சொல்லுது. என் செய்தியின் முடிவு இதுதான். நீங்க உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்கணுமா? உங்க குடும்பத்தை இப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்கணுமா? இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, டிவியிலோ யூடியூப்லோ நீங்க பார்க்கறவங்களா இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருமா அப்படின்னா, நான் தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய ஸ்தானாபதியா சொல்றேன், இந்த சத்தியம் உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் இது நடப்பது சத்தியம். ஆமென், ஆமென், நடக்கும். இந்த வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், இந்த மனுஷ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றம், இந்த வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் சாரும். What is that 5 marks of a believer? Listen, 5 marks believer. 5 அடையாளங்கள் என்ன? ஒரு விசுவாசி இன் 5 அடையாளங்கள். நம்பர் 1, அவங்க வீட்டுக்கு போனாங்க. 32, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தாங்க. அவங்க விசுவாசம். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, விசுவாசம். வாட் இஸ் நெக்ஸ்ட்? தேவனுடைய வசனத்தை போதி. எப்பவுமே ஆண்டவருடைய வசனத்தை படி, அதுதான் முதல் அடையாளம். வாட் இஸ் தட் மார்க்? மார்க் நம்பர் 1, read the word. Always spend the time. எப்பவுமே கடவுளுடைய வார்த்தைக்கு நேரத்தை செலவு பண்ணு, நேரத்தை செலவு பண்ணு. வெறும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியா? ஜெபம் பண்ணு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலா பைபிள் படிக்கணும். நீங்க வெறும் ஜெபம் மட்டும் பண்ணி இருந்தா பைபிள் அறிவு வரணும். அறிவு வரலனா, வேத அறிவு வரலனா நீ முட்டாள் விசுவாசியா இருப்ப. உன்னை அறிவாளியா ஆக்குவது வேத வசனம். ஆகையினால 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணா 1/2 மணி நேரம் பைபிள் படிக்கணும். இல்லையா, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணா 1 மணி நேரம் பைபிள் படிக்கணும். அறிவு வேத வசனத்திலிருந்து வரும். இந்த வெளிச்சம் உன்னை விருத்தியாக்கும், வளர்க்கும், அறிவுள்ளவனாக்கும், ஞானம் உள்ளவனாக்கும். Every believer must read the word long. ரொம்ப நேரம் டைம் எடுத்து படிக்கணும். Every day 1 chapter is not enough for your growth. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சிருக்கிற விசுவாசியே, அவசரமா பைபிள் படிக்கிற விசுவாசியே, ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அதிகாரம் சங்கீதம் படிச்சுட்டு
நீ விசுவாசின்னு சொன்னீன்னா நீ வளர மாட்ட. நான் உனக்கு சொல்றேன், யுவர் மார்க், உன் அடையாளம் என்ன தெரியுமா? வசனத்தை போதிக்கணும், கேட்கணும், படிக்கணும். வசனத்தை படிக்கணும், கேட்கணும், போதிக்கணும். இதுல தான் உன் நேரம் இருக்கணும். தட்ஸ் நம்பர் 1 மார்க். நீங்க விசுவாசித்த பிறகு என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்புறப்ப என்ன செய்யணும்? Spend your time with God and His word. Number 2, அவன் என்ன பண்ணான் பாருங்க. வசனத்தை போதிச்சாங்க. 2:33. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவன் என்ன கஷ்டப்படுத்தினானோ அதுக்கு செட்ரைட் பண்ணாங்க. காயங்களை கழுவுனாங்க. செட்ரைட் பண்ண வேண்டியது இருக்குது. வாட் இஸ் தட் மார்க்? ஆஃப்டர் யூ அக்செப்ட் ஜீசஸ், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, விசுவாசமான பிறகு என்ன பண்ண? செட்ரைட் பண்ணணும். அப்பா, நான் உன்னை அடிச்சிட்டேன்ல, ஓ சாரி பிரதர், காயமாயிருச்சு பிரதர், ஐயோ சாரி பிரதர், வீங்கிருச்சு பிரதர், சாரி பிரதர், கட்டி போட்டுட்டோம் பிரதர், வலிச்சிருக்கும் பிரதர், நானே கழுவி உங்களுக்கு அந்த காயத்தை நானே கழுவுறேன் பிரதர். செட்ரைட் பண்ண வேண்டியது இருக்குது. That is the mark of a believer. சண்டை போட்டு இருந்தா ஒன்னாகணும், விரோதமா இருந்தா சமாதானமாகணும், பேசாம இருந்தா பேசணும், அன்பு காட்டாம இருந்தா அன்பு காட்டணும். நீ பிலீவரா இருக்கிற, நீ எப்படி விவாகரத்துக்கு போவ? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னதான் தப்பு இருந்தாலும் மன்னிச்சு கூடி வாழணும். காயங்களை கழுவினான், காயங்களை தொடச்சான். நீ விசுவாசியா இருக்கிற, கோயிலுக்கு போற, ஆலயத்துக்கு வர, ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்ற, பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போற, எவ்வளவு தைரியம் தான் நீ விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுவ? பிரிஞ்சு வாழ்வ, தனிச்சு இருப்ப, சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா இருக்கிற புருஷன் மனைவி மாறு. கர்த்தர் உன்னோட பேசுவாராக. போய் காயங்களை கழுவுங்க, மன்னிங்க, ஒன்று சேருங்க. பெற்றோரே, பிள்ளைகளே, சகோதரன்மார்களே, சகோதரிமார்களே, காயங்களை கழுவி ஒப்புரவாகுங்கள். That's the mark of a believer. காயங்களை கழுவுனாங்க. நம்பர் 3 மார்க்கு, 3வது, காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். உடனே ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம். ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமான ஒண்ணு. கவனிங்க, ஞானஸ்தானன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை, திருமணம் கூட 2 முறை பண்ணலாம். பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறது 4 முறை கூட பெற்றெடுக்கலாம். வேலையை இழக்கிறதும் ஜாயின் பண்றதும் பல தடவை செய்யலாம். கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போய் PR வாங்கிறது எப்போ ஒன்னும் எத்தனை நாட்டுக்கும் போலாம். ஆனால் இந்த ஒரு முறை இழக்கிறது இருக்குது வாழ்க்கையில, ஒரே முறை, ஒன் டைம், திரும்ப வராதுன்னு. That is your birth and that is your death. உன் பிறப்பு, உன் இறப்பு, இது ரெண்டும் தான் வாழ்க்கையில ஒரே முறை வர்றது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரே முறை வர்றது ஞானஸ்தானம். பிறப்பு சேராது, இறப்பு சேராது. பிறக்கிறது ஒரு காலம், வளர்ந்து வாழ்ந்து இறக்கிறது ஒரு காலம், ரெண்டும் மேட்ச் ஆகாதா? ஆனால் ஞானஸ்தானத்தில் என்ன முக்கியம் தெரியுமா? பிறப்பு. இயேசுக்குள்ள பிறந்துட்டான், உலகத்துக்காக பாவத்துக்காக மரிச்சிட்டான். இது ரெண்டும் சேர்ந்தா அந்த பிறப்பும் இறப்பும் சேர்றது ஞானஸ்தானத்தின் மகிமை, வேல்யூ. அது ஒரு செலிப்ரேஷன். அது ஒரே ஒரு முறை வாழ்க்கையில நடக்கும். அத போய் நீங்க ரொம்ப கவனமா நினைச்சு அதை எப்பவுமே ஞாபகத்தில் வைக்கணும். You are a baptized man. You are a baptized woman. Young man, young girl, listen. After your baptism, be careful.
You are a God children, God child. You are a sealed man, sealed woman. ஒரு பிறப்பும் இறப்பும். நீ உலகத்துக்கு மரிச்சிட்ட, பாவத்துக்கு மரிச்சிட்ட, இறப்பு. இயேசுவுக்குள்ள உயிர் தெழுந்துட்ட, இயேசுவுக்குள்ள புது மனுஷி ஆயிட்ட. பிறப்பும் இறப்பும் சேர்ந்தது ஆவிக்குரிய பிறப்பு, ஆவிக்குரிய இறப்பு. ரெண்டும் ஆவிக்குரிய அந்த அடக்க ஆராதனையிலிருந்து உயிர்ப்பிச்சு வர இயேசுவோட நிக்கிறப்ப baptism is important. What is your mark? என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தியோ அன்னைக்கு நீ புது மனுஷன், புது மனுஷி. எப்பவுமே நினைச்சுக்க, I am a baptized man, I am a baptized believer. குழந்தை ஞானஸ்தானம் தப்பு. விசுவாசிச்சு பாவம் மன்னிப்பு அறிக்கை செஞ்சு முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறோமே, அத பேசுறேன். உங்கள யாராவது குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருந்தீங்கன்னா அது தப்பு. திரும்பவும் நீங்க முழுகி எடுக்கணும். Biblically, I want to speak for my God, not for my church. என் சபைக்காகவோ ஆஃபரிங்காகவோ ட்ரெடிஷனுக்காகவோ ஜனங்களுக்காகவோ நான் பேசல. I want to stand for my God. நான் தேவனுக்காக நிற்கிறவன். வேத வசனத்தை பேசுகிறேன். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. What is that mark? Number 4, 34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி. நம்பர் 4, அவங்க எல்லாரும் போஜனம் பண்ணாங்களாம். டின்னர் சாப்பிட்டாங்க. லேட் நைட் டின்னர். எல்லாரும் போஜனம் பண்ணி சாப்பிட்டாங்களா? நேத்து ராத்திரி அடிச்சான். ராத்திரி எல்லாம் கை காலெல்லாம் வீங்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு இல்ல, சாப்பிட்டாங்க. அவங்க யாரு? அவங்க வேற ஒரு ஊருக்காரு. இவர் யாரு? இவன் ரோம சேவகன். அவன் யாரு? ஒரு கிறிஸ்தவன். இவன் யாரு? ஒரு ரோமன். அவங்க வீடு வேற, இவங்க வீடு வேற. ஆனால் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்களா? எவ்வளவு ஒரு சமாதானமான சாப்பாடு பாருங்க. எவ்வளவு ஒரு சமாதானம் பாருங்க. கிறிஸ்தவம் சமாதானத்தை பத்தி பேசுவது, சனாதானத்தை இல்ல. தேசமே, let me talk to you. Christianity is very valuable. It speaks unity. கிறிஸ்தவம் சமாதானத்தை பேசுது, சனாதானத்தை இல்ல. சனாதானம் wrong. அவன் கூட இவன் சாப்பிடக்கூடாது, இவன் கூட இவன் உட்காரக்கூடாது, இவனை இவன் தொடக்கூடாது, இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் பேசுவது கிறிஸ்தவம் அல்ல. நேத்து ஒருவன சிறையில் இருந்தான், அவன் தலைக்கீழ தொங்கினான். இன்னைக்கு அவன் வீட்டுல இவன் சாப்பிட்டானே. என்ன ஒரு சமாதானம்! சனாதானம் இல்ல, சனாதானம் தப்பு. அது அவுட் ஆஃப் சிலபஸ். இட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. சர்ச் லீடர்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க என்னதான் சமாதானத்தை பேசினாலும் கிறிஸ்தவ தலைவர்கள் சனாதானத்தை பார்த்தாங்கன்னா உன் சர்ச்சு வளராது, உன் ஊழியம் வளராது, நீ வளர மாட்டே. இயேசு அப்படி அல்ல. எல்லாரோட உட்கார்ந்து சாப்பிட்டவர், எல்லார் கால்களையும் கழுவியவர், எல்லாரையும் தன் மார்பில் அணைத்து கொண்டவர். அப்படி உன் இருதயம் இல்லைன்னா ஊழியக்காரன் நீ வளர மாட்ட. கிறிஸ்தவ ஜனங்கள் பிரசங்கி சொன்னா கேட்பாங்க. கிறிஸ்தவ ஜனங்கள் லீடர்ஸ் சொன்னா கேட்பாங்க. லீடர்ஸ் சொல்றது இல்ல. ஏன்னா ஆவிக்குரிய தலைவர்களே சனாதன தலைவனா இருக்கிறான். wrong, sin. It's a sin. சமாதானம் ஒரே நாள்ல சமாதானம். அருமையானவங்களே, வாலிப பிள்ளைங்களே, உங்க தலைமுறையில அப்படி வரணும். அடுத்த தலைமுறை சமாதானத்தை உண்டாக்குற தலைமுறை, ஒற்றுமையை பேசுற தலைமுறையா இருக்கணும். பழைசு ஒளிஞ்சு போகட்டும். சிலரை மாற்றவே முடியாது, சிலரை திருத்தவே முடியாது. இனிமேலாகிலும் வர சந்ததி அப்படி ஒரு சந்ததியா இருக்கணும். வாட் இஸ் தட் மார்க்? நம்பர் 5, மன மகிழ்ச்சி. அவர்கள் விசுவாசம் உள்ளவனாகி அனைவரும் தேவனிடத்தில், 34ஆம் வசனம், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி
மன மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஜாய்ஃபுல்லா இருந்தாங்க, மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. வாட் இஸ் தட் மா? உன் சந்தோஷம்தான் உன்னுடைய அடையாளம், வேற எதுவுமே இல்லை. என்ன வந்தாலும் சந்தோஷமா இரு, அதுவே போதும். திரும்ப சொல்றேன், சோகப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த செய்தியை கேட்கிற யாருக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க, மன மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் பார்த்துப்பாரு. மன மகிழ்ச்சியா இருங்க, ஆண்டவர் உதவி செய்வார். எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டும் தேவன் பார்த்துப்பாரு. உனக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சிறன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் உயிரையே கொடுத்தாரு, இதை செய்ய மாட்டாரா? உனக்கு செய்ய மாட்டாரா? உனக்கு செய்யாத யாருக்கு செய்வாரு? மனம் மகிழ்ச்சியாரு. இதுதான் உன் மார்க், உன் அடையாளம். நீ எப்பவுமே சந்தோஷமா இருந்தீன்னா ஜனங்கள்லாம் உன் சந்தோஷத்தை பார்ப்பாங்க. அதுவே உன் ரட்சிப்பின் அடையாளம், அதுவே உன் வாழ்க்கையின் அடையாளம், அதுவே ஒரு தேவ பிள்ளையின் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி இருக்கிற ஆண்டவரே, பல காரியங்களை நீர் பேசினீர். நான் அல்ல, என்னை மறைத்து நீர் வெளிப்பட்டீரே. இந்த சத்திய வசனங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பதிந்து அவர்கள் வாழ்க்கையில பலனை கொடுப்பதாக. ராஜா, அவர்கள் யாரா இருந்தாலும், எங்கிருந்தாலும், எவ்வளவு அருகில் இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், இந்த செய்தியை கேட்கிறவருடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சி உண்டாவதாக, மன மகிழ்ச்சி உண்டாவதாக, மன மாற்றம் உண்டாவதாக, மன தைரியம் உண்டாவதாக, அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு நடந்த அதே ஒரு ரட்சிப்பின் அனுபவம், அவர்கள் வீட்டார் ரட்சிக்கப்பட்ட விதம், அவர்கள் குடும்பங்கள் மாறின விதம், அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கண்ட விதம், இந்த செய்தியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த செய்தியை கேட்ட எல்லார் மேல வைக்கிறேன் ஆண்டவரே. எல்லார் வீடுகளில வைக்கிறேன், எல்லார் தலையின் மேல வைக்கிறேன், எல்லார் வாழ்க்கைக்குள்ள வைக்கிறேன். வாலிபர்கள் வாழ்க்கையில, பெரியவர்கள் வாழ்க்கையில, ஸ்திரீகள், புருஷர்கள், கணவன், மனைவி, சகோதரன், சகோதரி, ஊழியக்காரர் எல்லாருடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே மன மகிழ்ச்சியும் ரட்சிப்பும் விடுதலையும் உண்டாவதாக. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருப்பதாக. அவர்களுக்கு தயை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க, மாற்று செய்யுங்க. தேவ தயவும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இந்த மாதம் முழுவதும் நடத்தும். இந்த மாதத்தின் தேவைகளை சந்தியும். இந்த மாதத்தின் காரியங்களை வாய்க்க செய்யும். அவர்கள் தொடுகிற காரியங்கள் செழிக்கட்டும், வளரட்டும். ஒரு ஆசாரியனாக, உம்முடைய ஸ்தானாபதியாக, உம்முடைய அடியானாகிய நான் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.